உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான காணொலியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக இனப்படுகொலை நாள், அதாவது மே 18 அன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன எழுச்சி பொதுக்கூட்டம் ஒன்று நடத்தியிருந்தாங்க. அந்த பொதுக்கூட்டத்துக்கு நானும் போயிருந்தேன். இதை பற்றியான இதுக்கு முந்தைய காணொலியில் அதை பற்றி நான் விரிவாக போட்டிருப்பேன். அந்த காணொலிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சது. அதை தொடர்ந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, நான் அந்த பொதுக்கூட்டத்தில் பார்த்து நான் வியந்த, நான் ஒரு முதல் முறையாக நான் ஒரு மாநாட்டுக்கு போகிறேன். அந்த மாநாட்டில் நான் பார்த்து இப்படிலாம் இருக்கா, நான் வியந்த ஒரு சில விடயங்களை இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். நான் பார்த்து வியந்ததில் இதுவும் ஒன்று. என்னன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட அங்கே ஒரு 50,000 பேர் வந்திருந்தாங்க. அந்த 50,000 பேர் பார்த்தீங்கன்னா மற்ற மாநாடு இல்லை பொதுக்கூட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா கேன் கொடுப்பாங்க, வாட்டர் கேன் கொடுப்பாங்க, இல்லைன்னா அவங்கவுங்களாம் எந்திரிச்சு போய் குடிச்சிட்டு வந்துடுவாங்க, தண்ணி குடிச்சிட்டு வந்துடுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நேற்று நடந்த அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் சுற்றுச்சூழல் பாசறை இருக்குது. அந்த பாசறையின் சார்பாக ஒரு 15 பேர் கொண்ட குழு ஒரு சில இடத்துல நின்றுக்கிறாங்க. மக்கள் எங்கெங்கெல்லாம் போய் தண்ணி கேட்குறாங்களோ இப்படி இடத்துல நின்றுக்கிறாங்க. தண்ணி கேட்டாங்கன்னா கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றாங்க, முகம் சுளிக்காம. இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது, முகமே சுளிக்கலை. அவங்க முகத்தில் பார்த்தீங்கன்னா டயர்ட் இருந்தது, ஒரு சோர்வு இருந்தது, தவிர யாருக்கிட்டையும் மூஞ்சியை காட்டவே கிடையாது. எவ்வளோ தண்ணி கேட்டாலும் எத்தனை முறை கேட்டாலுமே வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இது உண்மையாகவே ஒரு வியக்கத்தக்க விடயம். ஏன்னா மற்ற எந்த ஒரு பொதுக்கூட்டத்திலையுமே இதை நம்ம பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த மாநாட்டுக்கு இளைஞர்கள் வந்தாங்க, பெரியவர்கள் வந்தாங்க, சின்ன சின்ன குழந்தைகளை அந்த பெற்றோர் கூட்டிகிட்டு வந்து இதுதான் அவன் பெரியப்பா, இவர் தான் அவன் சித்தப்பா, இவர் தாத்தா அப்படின்னு ஒவ்வொரு குழந்தைகள்ட்டும் சொல்கிறாங்க. நான் பக்கத்துலேயே இருக்கேன், இருந்து பார்க்குறேன். அதாவது எல்லா மாநாட்டுக்கும் கூட்டம் போகும், எல்லாருமே போவாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் சீமான் அவர்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே உறவுக்காரங்களாக இருக்காங்க. அண்ணன் சீமானை யாரும் தலைவராக பார்க்கல, இல்லை யாரோ ஒருவராக அவங்க நினைக்கவே கிடையாது. சீமான் அவர்கள் எல்லாமே ஒரு உறவுக்காரராக பார்க்குறாங்க. இதை உண்மையாகவே நான் பார்த்து மிகப்பெரிய அளவில் வியந்த விடயத்தில் இதுவும் ஒன்று. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாநாட்டிலையுமே நடக்காத, அதாவது பொதுக்கூட்டத்தில் நடக்காத ஒரு விடயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொதுக்கூட்டத்து பக்கத்திலேயே குருதி கொடை கொடுக்கறதுக்காக ஒரு கூடாரம் போட்டு அமைச்சிருந்தாங்க. அந்த கூடாரத்துலையும் பார்த்தீங்கன்னா பல இளைஞர்கள் தன்னெழுச்சியாக போயிட்டு ரத்த தானம் செஞ்சுட்டு வந்தாங்க, அதாவது குருதி கொடுத்துட்டு வந்தாங்க. இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சியிலோட குருதி கொடை சார்பாக மட்டும் 30 லட்சம் யூனிட், 30 லட்சம் அலகுகள் ரத்தம் கொடுத்துருக்காங்க. மற்ற எந்த கட்சியிலையுமே இது வரைக்கும் கொடுத்ததாக எந்த ஒரு வரலாறுமே கிடையாது. நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு 1 மணி நேரத்தில் குருதி கொடை, அதாவது குருதி கொடுக்க, ரத்தம் கொடுக்க தயாராக இருக்காங்க. இதெல்லாம் எந்த நியூஸ் சேனல்ஸ் யாருமே பேச மாட்டாங்க, அதான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அடுத்ததாக குருதி கொடை சார்பாக ஒரு ஆம்புலன்ஸும் வழங்கப்பட்டிருந்துச்சு. அந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தை சுற்றியுள்ள அந்த ஒரு பொறுப்பாளர்கள், குருதி கொடை பாசறை சார்பாக இருந்த அந்த நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ஆம்புலன்ஸை பொதுமக்களுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. இலவசமாக உங்களுக்கு எந்த உதவியாக இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இலவசமாக மருத்துவமனையில் கொண்டு போய் விடுவாங்க. அந்த ஆம்புலன்ஸ் சேவையும் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுவுமே ஒரு நான் பார்த்து வியந்த விடயம். மற்ற கட்சிகளை நான் இதை பார்க்கல, இதை நான் பார்க்கறதுனால உண்மையாகவே வியந்து பார்க்குறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வியந்தது மட்டும் இல்லாமல் நானே இந்த செயலை அங்கே செஞ்சேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் பள்ளிக்கூடம் படிக்கிறப்ப தான் பார்த்தீங்கன்னா இந்த உருது மொழியாக இருக்கட்டும், இல்லை ஒரு அனுசரிப்பாக இருக்கட்டும், எல்லாமே நான் பள்ளி பருவத்தில் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். அதையெல்லாம் கடந்து இன்றைக்கி நம்ம பள்ளி பருவத்தை தாண்டி கிட்டத்தட்ட 5-6 வருஷம் வந்துட்டோம். அதெல்லாம் திரும்பி பார்த்தோன்னா ஒரு கிரிஞ்சாக இருக்குமே, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நாம் தமிழர் கட்சியில் அந்த அகவணக்கம்னு சொன்னாங்க, பின் ட்ராப் சைலன்ஸ், யாருமே சவுண்டு விடவே கிடையாது. அந்த ஒரு 1.5 நிமிடம் 2 நிமிடம் பார்த்தீங்கன்னா யாருமே எந்த ஒரு சத்தம் கூட, கொஞ்சம் கூட சத்தமே வரலை. நானே அமைதியாயிட்டேன். நான் ஒரு வயசு பையன், ஒரு முதலிடமாக ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போகிறேன், எல்லாரும் அமைதியாக இருக்கிறத பார்த்து நானும் அமைதியாயிட்டேன். சின்ன சின்ன குழந்தைங்க கூட யாருமே பேசலை, இங்கே பேசலை, கத்தலை, எதுவுமே பண்ணலை. அதுதான் இங்கே ஹைலைட்டே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உறுதிமொழி ஏற்றாங்க. நான் பள்ளிக்கூடத்தில் தான் கடைசியாக உறுதிமொழி ஏற்றேன். அந்த உறுதிமொழி ஏற்கிறப்பெல்லாம் எல்லாருமே சுற்றி இருந்தவங்க எல்லாருமே ஒரு மன உறுதியோட, ஒரு நம்பிக்கையோட, பல கனவுகளோட பார்த்தீங்கன்னா அந்த பொதுக்கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. அந்த உறுதிமொழி ஏற்றாங்க. இதுவுமே நாம் பார்த்து வியந்த விடயங்கள்ல இதுவும் ஒன்று. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திரள்நிதி. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்தில் திரள்நிதியை பற்றி ஒரு தப்பான கருத்துருவாக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இப்போ உருவாக்கிட்டு இருக்கு. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் எல்லா கட்சிகள்கிட்டுமே பணம் இருக்குது, கொள்ளையடிச்சு பணம் வச்சுருக்காங்க. அப்படி இருக்கப்ப கட்சி சார்பாக பல விடயங்கள் பண்ணுவாங்க. கட்சிக்கிட்டையும் பணம் இருக்கும், கட்சி தலைமைகள்கிட்டும் பணம் இருக்கும். ஏன்னா ஊழல் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணி அவங்களுக்கான கட்சிக்கான பணத்தை அவங்க சேகரித்து வச்சுருக்காங்க. அதனால் அவங்க மக்கள்கிட்ட பணம் வாங்க வேண்டிய தேவையும் இல்லை. ஆனாலும் பணம் வாங்குறாங்க, வெளியே தெரியல. ஆனால் நாம் தமிழர் கட்சியில் தலைமையும் எந்த ஊழலும் பண்ணல, கட்சிக்காரங்களும் எந்த ஊழலும் இது வரைக்கும் சிக்க கிடையாது, ஊழலும் பணமும் கிடையாது நாம் தமிழர் கட்சியில். அப்படி இருக்கப்ப ஒரு கட்சி நடத்தணும்னா
பொதுமக்கள்கிட்ட இருந்து, அதாவது மக்களுக்கு நம்ம சேவை செய்ய போகிறோம், அதனால் மக்களிடத்துல இருந்து தான் பணம் வாங்கணும். கம்யூனிஸ்ட் கட்சிகள், நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் வீட்டு கதவை தட்டி நான் காசு கொடுத்து நான் வாங்கி காசு கொடுத்துருக்கேன். அந்த அனுபவங்கள்லாம் எனக்கு இருக்குது. கண்ணார நான் பார்த்துருக்கேன். நோட்டீஸ் கொடுப்பாங்க, அந்த நோட்டீஸை படித்து பார்த்துட்டு நமக்கு விருப்பம் தான் கொடுக்கலாம், அந்தளவுக்கு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு திரள் நிதி அப்படிங்கிற ஒரு விடயமே பார்த்தீங்கன்னா ஒரு கேவலமான ஒரு சொல்லாக மாற்றிட்டாங்க. ஒரே ஒரு கேள்வி தான், மக்களுக்காக நிற்கிறவன் மக்கள்கிட்ட இருந்து பணம் வாங்குவானா, இல்லை பல நிறுவனங்கள்கிட்ட அதாவது பல கம்பெனிகள்கிட்ட பணம் வாங்கி கடைசியில் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த கம்பெனிக்கு சாதகமாக பல விடயங்களை பண்ணுவாங்க. அப்படி தான் இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. கட்சிகள் திமுக இருக்கட்டும், இல்லை அதிமுக இருக்கட்டும், இல்லை எந்த கட்சியாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நாம் தமிழ் கட்சிக்கு அந்த ஒரு வாய்ப்பு இல்லை, பண்ண மாட்டாங்க. ஏன்னா இங்கே ஒரு கொள்கையான, உங்களுக்கே தெரியும் யாரை தலைவராக ஏற்று இந்த கட்சி நடந்துகிட்டு இருக்குன்னு. அப்படிப்பட்டவங்க அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சியில் திரள் நிதியை வச்சு தான் கட்சி நடத்துகிறாங்க, எல்லாத்தையுமே தெரியும். நான் பார்த்த விடயம் பார்த்தீங்கன்னா, என் பக்கத்தில் உள்ளவங்க 500, 1000, 100, 200ன்னு என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே கொடுத்தாங்க. 400, 200 கொடுத்தேன், இல்லைங்களா. ஆனால் ஒரு ஐயா பார்த்தீங்கன்னா எண்ணி ஒரு 5000 ரூபா மதிப்புள்ள அந்த ஒரு காசோலையை உள்ளே போடுறாரு. அவருக்கு எவ்வளோ கனவு இருந்திருக்கும், எவ்வளோ நம்பிக்கை இருந்திருக்கும். மெயினே தான், எவ்வளோ நம்பிக்கை இருந்து கொடுத்துருப்பாரு அப்படிங்கிறது உண்மையாகவே நடக்கும்போதே மெய் சிலிருக்குது. வேற எந்த கட்சியிலையுமே, எந்த ஒரு பொதுக்கூட்டத்திலையுமே இதெல்லாம் நீங்கள் பார்க்கவே முடியாது. அடுத்ததாக பெங்கால்லேருந்து ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாப்லேருந்து ஜக்மோகன் சிங் அவர் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவங்களாம் முன்னாடியே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பெங்கால்லேருந்து பேசினவர் அவரும் நல்லா பேசினார். இருந்தாலும் இந்த பக்கம் ஜக்மோகன் சிங் அவர்கள் பேசுனது பார்த்தீங்கன்னா உண்மையாகவே உணர்வுபூர்வமாக இருந்துச்சு. நமக்கே ஒரு உற்சாகத்தை தரக்கூடியதாக இருந்துச்சு. அங்கே நீங்கள் இந்த காணொலி பார்க்குறவங்க நீங்கள் யார் வந்திருந்தாலுமே அவரோட பேச்சை நீங்கள் கண்டிப்பாக ரசித்து பார்த்துருப்பீங்க. அந்தளவுக்கு நல்லாவே பேசியிருந்தார். இதெல்லாம் தாங்க நாம் தமிழ் கட்சி நடத்தின அந்த பொதுக்கூட்டத்தில் நான் பார்த்து வியந்தது. நீங்கள் எதை பார்த்து வியந்தீங்க? அப்படியே நம்ம வாட்ஸ்அப் குரூப்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் நம்மளை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க. நன்றி.